அனைவருக்கும் வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்தி. உங்களை இணைந்து கொள்ளும் நான் ரியாஸ் ஹாரிஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். பொதுநலவாய இளைஞர் மாநாட்டில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு கௌரவ விருது. இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினைக்கு விரைவில் நிரந்தர தீர்வு, ஆளும் பாரதிய ஜனதா கட்சி உறுதி. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மேடையில் ஏறுவதை தவிர்க்குமாறு ஜனாதிபதி மற்றும் பிரதமரிடம் கோரிக்கை. வரவு செலவு திட்டம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதியின் நிலைப்பாடு. கிரிக்கெட்டின் பரிணாம வளர்ச்சியான முதலாவது பகலிரவு டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலியா வெற்றி. பொதுநலவாய இளைஞர்கள் சம்மேளனம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு விருது வழங்கி கௌரவித்துள்ளது. பொதுநலவாய இளைஞர் சமூகத்துக்காக ஜனாதிபதி வழங்கிய விசேட ஒத்துழைப்பு மற்றும் பங்களிப்புக்காக இந்த விருது வழங்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. பொதுநலவாய அமைப்பின் இளைஞர் சம்மேளனத்தின் தலைவர் ஹமட் அடமுவினால் இந்த கௌரவ விருது மோல்டாவில் வைத்து ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு வழங்கி வைக்கப்பட்டது. இளைஞர் சம்மேளனத்தினை பிரதிநிதித்துவம் செய்த ஷிரோமி வத்சலா சமரகோன், தாரிகா திலீபனி மற்றும் மொஹமட் ஹுஸ்னி ஆகியோர் இதன்போது கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை ஐக்கிய நாடுகள் சபையின் காலநிலை மாற்றம் தொடர்பிலான மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று பிரான்ஸை சென்றடைந்தார். ஐக்கிய நாடுகள் சபையின் காலநிலை மாற்றம் தொடர்பிலான மாநாடு நாளை பிரான்ஸ் லபுஜியே நகரில் ஆரம்பமாக உள்ளது. பிரான்ஸ் பாரிஸ் நகரில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள லபுஜியே நகரில் இடம்பெறும் இந்த மாநாட்டில் சர்வதேச நாடுகளின் தலைவர்களும் கலந்து கொள்ள உள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா, சீன ஜனாதிபதி ஜின்பிங் உட்பட பன்னாட்டு தலைவர்களும் இதன்போது கலந்து கொள்ள உள்ளனர். ஐக்கிய நாடுகள் சபையின் 195 உறுப்பு நாடுகளில் 183 நாடுகள் காலநிலை மாற்றம் தொடர்பிலான இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளன. 2 வாரங்களுக்கு முன்னர் பிரான்ஸ் பாரிஸ் நகரில் இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதலை அடுத்து பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. பன்னாட்டு தலைவர்களும் கலந்து கொள்ளும் இந்த மாநாட்டிற்கு விசேட பாதுகாப்பு ஒழுங்குகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அத்துடன் புவி வெப்பமடைதல், பனிப்பாறைகள் உருகுதல் மற்றும் கடல் நீர் மட்டம் அதிகரித்தல் உள்ளிட்ட பல முக்கிய காலநிலை மாற்றம் தொடர்பில் இந்த மாநாட்டில் கலந்துரையாடப்பட உள்ளன. இவ்வாறான விடயங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தி பிராந்திய நாடுகள் என்ற வகையில் யோசனைகளை முன்வைத்து சர்வதேச மட்டத்திலான கொள்கையை உருவாக்கி அதனை செயற்பாட்டு ரீதியாக முன்னெடுப்பது இந்த மாநாட்டின் நோக்கமாகும். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் அத்ரலிய ரத்ன தேரர் இலங்கை சார்பில் இந்த மாநாட்டில் கலந்து கொள்கின்றனர். காலநிலை மாற்றம் தொடர்பிலான மாநாட்டின் தகவல்களை வழங்க நியூஸ் ஃபர்ஸ்ட் தயாராக உள்ளது. நார்டன் பிரிட்ஜ் காசல் ட்ரீ தோட்டத்தில் காணாமல் போன 20 வயது யுவதி காசல் ட்ரீ நீர்த்தேக்கத்தில் இன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இன்று காலை 9 மணியளவில் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுடன் நண்பகல் 12:20 அளவில் நீர்த்தக்கத்திலிருந்து சடலம் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். மோகன்ராஜ் பிரியாந்தினி என்ற 20 வயதான இந்த யுவதி 2 தினங்களுக்கு முன்னர் வீட்டில் இருந்தபோது காணாமற் போனதாக உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். நாங்க கோயிலுக்கு போயிட்டு 6:30 மணிக்கு வந்து சாப்பாடுலாம் போட்டு கொடுத்துச்சு. சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு கட்டல்ல உட்காந்துருச்சு. 7:30 மணி இருக்கும். நான் சொன்ன தண்ணி பிடிச்சாந்து உள்ளுக்கு வைங்கன்ட்டு. அதுக்கு பிறகு நாங்க பிள்ளைய பார்க்கவே දවස් දෙක ඉස්සෙල්ලා රේ අතාමාට ගෙදරින් ඉඳලා එළියට ගිහලා තිනවා. 2 நாட்களுக்கு முன்னர் 7:30 மணி அளவில் வீட்டிலிருந்து சென்றிருக்கின்றார். வீட்டிலிருந்து சென்று 2 நாட்களாக வரவில்லை. அப்பாவின் கையடக்க தொலைபேசிக்கு குறுந்தகவல் அனுப்பியுள்ளார். என்னை தேட வேண்டாம் என குறுந்தகவல் அனுப்பியுள்ளார். 2 நாட்களாக தேடி பார்த்தோம். அதன் பின்னர் தான் காசல் ட்ரீ நீர்த்தேக்கத்தில் சடலம் ஒன்று இருப்பதாக அறிந்தோம். பிரேத பரிசோதனைக்காக சடலம் நாவலப்பிட்டி சட்ட வைத்திய அதிகாரியிடம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். சடலமாக மீட்கப்பட்டவர் இம்முறை கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் தோற்றி பெறுபேறுகளுக்காக காத்திருந்தவர் என எமது செய்தியாளர் கூறினார். நேற்று முன்தினம் இரவு குறித்த யுவதி வீட்டிலிருந்து காணாமல் போயிருந்ததாக நேற்று முறைப்பாடு செய்யப்பட்டதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான விவாதத்தில் நேற்று வெளியிடப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து.
கடந்த அரசாங்கத்தில் ஒவ்வொரு வரவு செலவு திட்டத்தின் போதும் 50,000 வீடுகள் நிர்மாணிப்பதாக முன்மொழிவுகள் சொல்லப்பட்டன. ஆனால் ஒரு வீட்டினை கூட கட்டுவதற்கான நிதி ஒதுக்கப்படவில்லை. அத்தோடு பெருந்தோட்ட மக்கள் சொந்த காணியில் வாழ்வதற்கு தேயிலை கூட அகற்றுவதற்கு சம்மதிக்க முடியாது எனவும் அவ்வப்போது தெரிவிக்கப்பட்டது. மலைய பெருந்தோட்டங்களில் இயற்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்படவிருக்கும் குடியிருப்புகள் ஏறத்தாழ 6,000 வீடுகள் இனங்காணப்பட்டுள்ளது. இவற்றினை முன்னிலைப்படுத்தி நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கம் பூர்ண ஒத்துழைப்பு வழங்கும் என நம்புகின்றேன். ஏற்கனவே மேல் குடியேறிய குடும்பங்களுக்கு வாழ்வாதார வாய்ப்புகளையும் அடிப்படை தேவைகளையும் வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுத்துள்ளோம். இதற்காக முறையான சுகாதார வசதிகள், சுத்தமான குடிநீர் மற்றும் மின்சாரம் என்பனவற்றுடன் மன்னார் மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் 20,000 வீடுகளை நிர்மாணிப்போம் என இந்த வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது மிகவும் வரவேற்கத்தக்க விடயமாகும். இன்று யுத்தம் முடிவடைந்த நிலையில் பல ஆயிரக்கணக்கான வன்னி மக்கள் தமது சொந்த இடங்களில் குடியமர முடியாமல் அல்லது குடியமர்த்தப்படாமல் உள்ளனர். அதேபோல யுத்த சூழலில் கைது செய்யப்பட்ட 100க்கு அதிகமான இளைஞர்கள் இதுவரை எவ்வித விசாரணைகளும் இன்றி தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இனம் தெரியப்படாத முறையில் கடத்தப்பட்ட தமது உறவுகள் பற்றிய எவ்வித தகவல்களும் இல்லாத சோகத்துடன் வாழும் 100கணக்கான குடும்பங்களும் வன்னியில் வாழ்கின்றனர். குடும்ப தலைவர்களை இழந்து இன்று விதவைகளாக பல்வேறு கஷ்டங்களுக்கு மத்தியில் தமது பிள்ளைகளின் நலனுக்காக வாழும் குடும்ப தலைவிகளின் அர்ப்பணிப்பையும் நாம் மறந்துவிட முடியாது. இந்த சோகங்கள் வன்னி மக்களை மாத்திரமல்ல, மனிதாபிமானத்துடன் உண்மையான தேசிய உணர்வுடன் இந்த பிரச்சனையை நோக்கும் அனைவரையும் புண்படுத்தும் விடயங்களாகும். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, எனவே எமது மக்களின் உண்மையான தேவைகளை இனங்கண்டு அவற்றை முன்னுரிமைப்படுத்தி அவற்றை தீர்க்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். புதுக்குடியிருப்பு நகர் மத்தியில் 20 ஏக்கர் வரையான காணிகளை ராணுவம் இன்று வரை ஆக்கிரமித்துள்ளது. இது பொதுமக்களுக்குரியதும் பொது நிறுவனங்களுக்கும் உரியதுமான காணி. முன்னைய அரசு முறையற்ற விதத்தில், நியாயமற்ற விதத்தில் வர்த்தமானி பத்திரிகை மூலம் அந்த ஆக்கிரமிப்பை செய்ய முயன்றது. பொதுமக்களின் எதிர்ப்பு போராட்டம் மூலம் அது அன்று கைவிடப்பட்டது. எனவே குறிப்பிட்ட வர்த்தமானி பத்திரிகையை ரத்து செய்து மேற்படி காணிகளை விடுவிக்க இந்த அரசு முன்வர வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கின்றேன். இன்று புதுக்குடியிருப்பு பிரதேச சபைக்கு சொந்தமான காணிகளில், கட்டிடங்களில் ராணுவம் வியாபாரம் செய்கின்றது. ஏன் சினிமா தியேட்டர் கூட நடத்துகின்றது. இது அரச ராணுவத்தின் கடமையா என நான் கேட்கின்றேன். கேப்பாபிளவு என்ற கிராமம் ஒட்டுமொத்தமாக ராணுவம் ஆக்கிரமித்துள்ளது. மக்களினது கிராமத்தை மக்களுக்கு வழங்கிவிட்டு ராணுவம் வேறு இடத்துக்கு செல்ல வேண்டியது ஒரு அத்தியாவசியமாக இருக்கின்றது. அதேபோல் கொக்லாய் தொடக்கம் நாயாறு வரையான கரவேலைப்பாடுகளை, தமிழ் மக்களினுடைய கரவேலைப்பாடுகள் அபகரிக்கப்பட்டுள்ளன. அங்கு தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் சேர்ந்து தொழில் செய்திருந்தார்கள். இன்று அந்த 10க்கும் மேற்பட்ட அப்பாவி தமிழ் மக்கள், மீனவர்கள் பரம்பரையாக தொழில் செய்த பிரதேசம் அது. அடுத்த வருடம் யாழ் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்படவுள்ள அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பிலான கலந்துரையாடல் இன்று யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. யாழ் அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகம் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இந்த கூட்டத்தில் ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன், பாராளுமன்ற உறுப்பினர்களான மாவை சேனாதிராஜா, எம் ஏ சுமந்திரன், எஸ் ஸ்ரீதரன், இ சரவணபவன் மற்றும் அரசு அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். எங்களுடைய தண்ணீர் பிரச்சனை ஒரு பேரியொரு பிரச்சனை. எங்களுக்கு தெரியும் என்று சுன்னாகத்திலே அந்த தண்ணீருக்குள் ஆயில் கலக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டு கடந்த காலங்கள் மட்டுக்கும் அது ஒரு பேரியொரு பிரச்சனையாக கொண்டு வரப்பட்டுள்ளது. அந்த பிரச்சனைக்கான இன்னும் அதற்கான அதாவது ரிப்போர்ட்டை இன்னும் சமர்ப்பிக்கப்படவில்லை. இந்த தண்ணீரை மக்கள் குடிக்கலாமா குடிக்க கூடாதா என்பது கட்டாயம் அதற்கான அறிக்கையும் நாங்கள் வெளியிலே கொண்டு வருவதற்கான ஒரு கூட்டமும் அதாவது இதில் உரையாடப்பட்டுள்ளது. அதேபோல் எங்களுடைய இளைஞர் ஜோதிகளுக்கான வேலை வாய்ப்பு, பட்டதாரிகள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அவர்களுடைய பட்டதாரிகளுக்குரிய வேலை வாய்ப்புகள் இன்னும் வழங்கப்படவில்லை. அதேபோல் எங்களுடைய இந்த மழை காரணமாக, இயற்கை அனர்த்த காரணமாக எங்களுடைய குடும்பங்கள் அதாவது பாடசாலைகளிலே தங்கியிருந்தார்கள். அவர்களுக்கான நிவாரணங்கள் சரியான முறையில் வழங்கப்படவில்லை. அதையும் வழங்க வேண்டும் என்று கட்டாயம் நாங்கள் அதை வழங்குவதற்கான அனுமதியை எங்களுடைய மத்திய அரசாங்கத்தின் ஊடாக இங்கே எடுத்துக் கொடுக்கப்படும். கைதிகள் உண்ணாவிரதம் இருந்த போது எதிர்க்கட்சி தலைவரும் நானும் சென்று அவர்களோடு பேசி அவர்கள் உண்ணாவிரதத்தை கைவிட்ட போது கூட எதிர்க்கட்சி தலைவர் அதை தெளிவாக அவர்களுக்கு சொல்லியிருந்தார். சில பாரிய குற்றங்கள் என்று அரசாங்கம் சொல்லுகிற குற்ற செயல்களை தவிர மற்றவர்களுக்குத்தான்
இந்த விடுதலை நிகழ்ச்சி நிரல் என்பதை ஆரம்பத்திலேயே அவர்கள் சொல்லியிருந்தது. நாங்களும் கைதிகளுக்கு அதனை தெளிவாக சொல்லியிருந்தோம். எங்களுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், சில வழக்குகளை அப்படியாக பாரிய குற்றங்கள் என்று அரசாங்கம் சொன்னால் அதை ஒரு பக்கத்திலே வைத்துவிட்டு மற்றவர்களை முதலில் விடுவிப்பது, மற்றவர்களுடைய விடுதலையை உறுதி செய்துவிட்டு அதற்கு பிறகு இந்த பாரிய குற்றங்கள் என்ன, ஏன் அவை பாரிய குற்றங்கள் என்பதை குறித்து நாங்கள் ஆராயலாம். பாரிய குற்ற வழக்குகள் என்று எனக்கு தெரிந்த அளவிலே ஒரு 15 வழக்குகள் அளவில் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதிலேயும் 15 வழக்குகளிலே 30க்கு மேற்பட்ட சந்தேக நபர்கள் இருக்கலாம். அவர்களுடைய ஈடுபாட்டையும் அடிப்படையாக வைத்து அந்த வழக்குகளை குறித்து நாங்கள் பேசுகிற போது அதையும் கட்டம் கட்டமாக நாங்கள் விடுவிப்பதற்கான நடவடிக்கை எடுப்போம். நான் இந்த 5 பிள்ளைகளோட முகாம்குள்ளேருந்து சரியா கஷ்டப்பட்டேன். நான் சாப்பிடவே அவங்கள சாப்பாட்டை தான் சாப்பிடுறது, வருத்தம் துன்பம் சரியா வருத்தத்தில் அனுபவிச்சுனாங்க. கணவனை தொலைத்த சோகத்திலும் 5 பிள்ளைகளின் வாழ்வில் ஒளியேற்றும் நோக்குடன் போராடும் செல்வராணியின் குமுறலே அது. செல்வராணியின் குடும்பம் மன்னார் ஈச்சிலைவத்தை பெரிய மடுவில் வசித்து வருகின்றது. நாட்டில் நிலவிய அசாதாரண சூழ்நிலையினால் சொந்த இடத்தை விட்டு இடம்பெயர்ந்து இழுப்பைக்குளம் நலன்புரி முகாம்களில் இருந்த வேளையில் இவரது கணவரான சின்னப்பர் பாக்கியநாதன் ராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டார். 2009ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் கைது செய்யப்பட்ட பாக்கியநாதன் 6 மாதத்தின் பின்னர் விடுவிக்கப்பட்டார். கணவனின் விடுதலையோடு சொந்த இடத்திற்கு மகிழ்வுடன் திரும்பிய செல்வராணிக்கு அந்த மகிழ்வு நீடிக்கவில்லை. 2010ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 5ஆம் திகதி விசாரணை என்ற பெயரில் மீண்டும் புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார் பாக்கியநாதன். கொண்டு போய் 3-4 மாசத்துக்கு பிறகுதான் எங்களுக்கு தெரியும் அவர் பூசாவில் இருக்கிறார். பிறகு கொழும்பு சிறைச்சாலை, மைன்ஸ் சிறைச்சாலையில 2 வருஷம் வச்சிருந்தாங்க. அதை நான் பார்க்க போற இல்லை. எனக்கு என்னடா பிள்ளைகள் 5 பிள்ளைகள படிப்பு, சாப்பாடு, அதுகளுக்கு தேவைகள் அதெல்லாம் என்னால பூர்த்தி செய்யவே இல்லாது. அதனால நான் அவரை பார்க்க போறதும் இல்லை. இப்ப போய் 2 வருஷம் ஆயிடுச்சு நான் பாக்குறது. பிள்ளைகள எதிர்காலங்கள் தான் எங்களுக்கு இப்ப பெரிய சஞ்சலமா இருக்குது. அதுகள நிலைமைகள் எப்படி போகுது, எப்படி வரப்போகுதுன்னு தெரியாம இருக்கு. எங்களுக்கு அதான் கவலையா இருக்கு. பிள்ளைகளை வளர்த்து எடுக்கிறதான் பெரிய கவலையா இருக்குது. குடும்ப வறுமையை போக்க கூலி வேலையுடன் வீட்டு தோட்டத்தினையும் செய்து வருகின்றார் செல்வராணி. சிறைகளில் வாடும் பாக்கியநாதன் போன்ற தமிழ் கைதிகளின் விடுதலை வாக்குறுதிகளுக்கு மாத்திரம் மட்டுப்பட்டுள்ளமை கவலைக்குரியதே. இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி பிரவேசித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 8 இந்திய மீனவர்களும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் 8 பேரும் ஊர்காவல்துறை நீதவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டனர். இதனையடுத்து எதிர்வரும் 11ஆம் தேதி வரை மீனவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்தார். யாழ் நெடுந்தீவு கடற்பரப்பில் இன்று அதிகாலை இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருந்ததுடன் இந்திய மீனவர்களின் 2 படகுகளும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. தமிழக மீனவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு பிரதமர் நரேந்திர மோடி தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக பாரதிய ஜனதா கட்சி தெரிவித்துள்ளது. ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் பாரதிய ஜனதா கட்சியின் பொதுச் செயலாளர் முரளிதர ராவ் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த மீனவர்கள் மற்றும் இலங்கையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள மீனவர்களின் உறவினர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் பொதுச் செயலாளரை சந்தித்து கலந்துரையாடியதாக எமது ராமேஸ்வரம் செய்தியாளர் குறிப்பிட்டார். இதன்போது இலங்கையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள மீனவர்களையும் படகுகளையும் விரைவில் விடுவித்து தருமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த சில மாதங்களில் கைது செய்யப்பட்டிருந்த இந்திய மீனவர்கள் அவர்களின் படகுகளுடன் விடுவிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல் எமது அரசாங்கமும் இலங்கை மீனவர்களை விடுதலை செய்தது. இலங்கை மீனவர்களும் தமிழர்கள், அதேபோல் இந்திய மீனவர்களும் தமிழர்கள். இதற்கு நீண்ட கால தீர்வு முக்கியமானது. மீனவர்கள் நம்பிக்கையுடன் இருந்தால் நிரந்தர தீர்வை பெறலாம். எமது கட்சி இறுதி தீர்வை எடுக்கும் விடயத்தில் ஆவலுடன் இருக்கிறது. செய்திகள் தொடர்கின்றன. அபயராமவில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வரவு செலவு திட்டம் தொடர்பில் கருத்து தெரிவித்தார். අයව ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ මතවාදී සමග කොහෙත්ම පෑහෙන්නේ නැහැ කියලායි මම විශ්වාස කරනවා.
இந்த வரவு செலவு திட்டம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கொள்கைகளோடு உடன்படாது என்பதே எனது நம்பிக்கையாகும். தனியார் மயப்படுத்தலுக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோ அல்லது ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்போ ஒருபோதும் உடன்படாது. இந்த வரவு செலவு திட்டத்தில் வெளிநாட்டவர்களுக்கு அதிக நிவாரணங்கள் வழங்கியுள்ளனர். எனினும் நாட்டு மக்களுக்கு புரியாத வகையில் சுமையை சுமத்தியுள்ளனர். தற்போது விளையாட்டுகளை போன்று திடீரென அதிகரிக்கின்றார்கள், திடீரென குறைக்கின்றார்கள். வரவு செலவு திட்டத்தில் தமக்கு இவ்வளவு பணம் ஒதுக்கியுள்ளதாக சில அமைச்சர்கள் தெரிவிக்கின்றனர். எனினும் வரவு செலவு திட்ட புத்தகத்தில் பார்த்தால் அவ்வாறு இல்லை. பணம் வழங்கவில்லை என்பது தொடர்பில் வினவினால் இரு தரப்பினரும் பேசிக் கொண்டதாக கூறுகின்றனர். அவ்வாறு வரவு செலவு திட்டத்துக்கு புறம்பாக மில்லியன் கணக்கான கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் பேசுகின்றனர். எனவே இது ஒரு கேலிக்குரிய விடயம் அல்லவா? 2016 ஆண்டு வரியின்றிய வருமானத்தை 300 வீதத்தால் அதிகரிக்க உள்ளதாக கூறுகின்றனர். அவ்வாறு என்றால் அரசாங்கம் அரச சொத்துக்களை விற்பனை செய்து அதனை பெற்றுக்கொள்ள முயல்கிறது என்பது தெளிவாகின்றது. இந்த வருடத்தில் ஏற்பட்ட பொருளாதார பின்னடைவு திட்டமிட்டுள்ள வருமானம் எதிர்பார்த்த விதத்தில் கிடைக்காமல் இருப்பதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது என்பது எனது நம்பிக்கையாகும். எதிர்பார்த்த வருமானம் கிடைக்காத பட்சத்தில் செலவுகளை குறைக்க வேண்டி ஏற்படும். சம்பளம் போன்ற செலவுகளை கட்டாயமாக மேற்கொள்ள வேண்டும். ஆயினும் மூலதன செலவை குறைக்க வேண்டும். அதாவது அனைத்து அபிவிருத்தி மற்றும் நிர்மாண திட்டங்களின் செலவுகளிலிருந்து பெற்றுக் கொள்வதாகும். கேஸ், கருவாடு போன்றவற்றின் விலை வருமான வரி குறைப்பு என்பன பிரசித்தி பெற்றுள்ளன. உண்மையில் அது இடம்பெற்றுள்ளதா என்பது எமக்கு தெரியாது. எனவே இது எமது நாட்டை பின்னோக்கி கொண்டு செல்லும் என்பதே எனது நிலைப்பாடாகும். உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது அரசியல் மேடைகளில் பங்கேற்காதிருப்பதற்கு ஜனாதிபதியும் பிரதமரும் விருப்பம் தெரிவித்துள்ளதாக கலாநிதி தம்பர அமிலத்தேரர் தெரிவித்துள்ளார். தர்கா நகரில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். முனவருல் அஃப்லல் எழுதிய பௌத்த முஸ்லிம் சிறந்த உறவு மற்றும் முஸ்லிம் சமூகம் எனும் நூல் வெளியீட்டு நிகழ்வு நேற்று தர்கா நகரில் நடைபெற்றது. நல்லிணக்கத்தை ஏற்படுத்த தற்போது சிறந்த சந்தர்ப்பம் ஏற்பட்டுள்ளதாக அண்மையில் நாம் ஜனாதிபதியையும் பிரதமரையும் சந்தித்த போது கூறினோம். மிக நீண்ட தூரம் நாம் தற்போது பயணித்துள்ளோம். பிரதான கட்சிகள் ஒன்றிணைந்துள்ளன. மார்ச் அல்லது ஏப்ரல் மாதமாகும் போது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. எனவே தனித்தனியாக மேடை ஏறினால் அதன் மூலம் நல்லிணக்கத்துக்கு பாதிப்பு ஏற்படும் அபாயம் உள்ளது. அதன் காரணமாக நீங்கள் இருவரும் மேடைகளில் ஏறாமல் இருக்குமாறு கூறினோம். 2ஆம் 3ஆம் நிலை பிரிவினர் அதனை பார்த்துக் கொள்ளட்டும் என்று கூறிய போது அவர்கள் அதற்கு விருப்பம் தெரிவித்தனர். சபரகம மாகாணத்துக்கான நியூஸ் ஃபர்ஸ்டின் யூ ரிப்போர்ட்டர் விருது வழங்கும் நிகழ்வு இன்று இரத்தினபுரியில் இடம்பெற்றது. இதன்போது இரத்தினபுரி மற்றும் கேகாலை மாவட்ட யூ ரிப்போர்ட்டர்கள் கௌரவிக்கப்பட்டனர். இரத்தினபுரி பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் அதிகளவிலானோர் கலந்து கொண்டிருந்தனர். இந்த நிகழ்வின் போது யூ ரிப்போர்ட்டர் ஆப் அறிமுகம் செய்யப்பட்டமை விசேட அம்சமாகும். இதனூடாக மிக எளிதில் நியூஸ் ஃபர்ஸ்ட் யூ ரிப்போர்ட்டர்களோடு தொடர்புகளை ஏற்படுத்த முடியும். நியூஸ் ஃபர்ஸ்ட் யூ ரிப்போர்ட் 3.0 ஆண்ட்ராய்டு ஆப். இரத்தினபுரி மற்றும் கேகாலை மாவட்டங்களில் சிறந்த யூ ரிப்போர்ட்டர்களுக்காக 6 பேர் பரிந்துரை செய்யப்பட்டிருந்தனர். அவர்களுள் ரத்னபுரி மாவட்டத்தில் சிறந்த நியூஸ் ஃபர்ஸ்டின் யூ ரிப்போர்ட்டராக தெரிவு செய்யப்பட்ட ஜயந்த தர்மஸ்ரீ ஈகல் விருதினை பெற்றுக் கொண்டார். கேகாலை மாவட்டத்துக்கான சிறந்த நியூஸ் ஃபர்ஸ்டின் யூ ரிப்போர்ட்டராக சாமர இளங்கரத்ன விருதினை பெற்றுக் கொண்டார். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த விருது ரத்தினபுரி மாவட்டம் சார்பில் எனக்கு கிடைத்தமை தொடர்பில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். சிரச குடும்பம் என்னை கௌரவித்ததையிட்டு நான் நன்றி கூறுகின்றேன். இந்த வெற்றிக்கு உரிமை கோருமாறு அனைவரையும் அழைக்கின்றேன். நாங்கள் புதிய அனுபவங்களை பெற்றுக் கொண்டோம். இதனையிட்டு சிரச ஊடகத்துக்கு நன்றி கூறுகின்றோம். அனைத்து சந்தர்ப்பங்களிலும் சிறந்த விடயங்களையே சிரச ஊடகம் முன்னெடுக்கும். எனது உள்ளத்தில் தோன்றும் விடயங்களை இங்கு கூற முடியாது. மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. கிளிநொச்சி கனகாம்பிகை குளத்தில் ஏற்பட்டுள்ள நீர்க்கசிவினை கட்டுப்படுத்துவதற்கு பொதுமக்கள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர்.
கனகாம்பிகை குளத்திலிருந்து மேட்டுநில பயிர் செய்கைகளுக்கு நீர் விநியோகிக்கப்பட்டு வருகின்றது. குளத்தின் கலிங்கு கற்பகுதியூடாக நேற்று முதல் நீர்க்கசிவு ஏற்பட்டுள்ளது. குளத்தில் ஏற்பட்டுள்ள கசிவு பெரிதாகி அணைக்கட்டு உடைப்படுத்திவிடக்கூடிய அபாயம் உள்ளதால் இந்த பகுதி விவசாயிகள் நீர்க்கசிவினை தவிர்ப்பதற்கு மண்முடைகளை அடுக்கி வருகின்றனர். இதேவேளை வடக்கின் வசந்தம் திட்டத்தின் கீழ் இந்த குளம் மற்றும் அணைக்கட்டு கடந்த அரசாங்கத்தின் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் சுமார் 29 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் புனரமைப்பு செய்யப்பட்டு 2013ஆம் ஆண்டு கையளிக்கப்பட்டது. இந்த குளம் உரிய தரத்தில் புனரமைப்பு செய்யப்படவில்லை என விவசாயிகள் விசனம் தெரிவிக்கின்றனர். 260 ஏக்கருக்கு கொண்ட உபநவ திட்டத்தின் கீழ் நீர்ப்பாசன குளமாகும். இந்த குளத்தில் 10 அடி நீர் தேக்கம் உள்ளது. இது மழை காலத்தில் ஏற்கனவே 1.5-2 அடி கலங்கி பாய்ந்து கொண்டிருக்கின்றது. இப்போ தற்சமயம் தற்பாதுகாப்பு சமயமாக மணல் மூளை போட்டு கல் போட்டு பாதுகாத்து செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். இப்போ எங்களுக்கு போன வருஷம் அபிவிருத்தி என்று சொல்லி 29 மில்லியன் ரூபா தந்தவ. அதுக்குரிய அது அரசாங்கத்தால் டிஓவும் இன்ஜினியர் அவையல் வச்சு தான் செய்தவ. எங்களோட திட்டக்குழு தலைவரும் அதோட நின்று தான் செய்து கொண்டு வந்தவ. ஆனால் இப்போ அந்த இடத்துல அபிவிருத்தி செய்த இடத்துல ஒரு 20 பேஸ் தூரத்தை கட்ட தள்ளி விட்டுட்டுது. ஆனால் அரங்கி எத்தினதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் சேஃப்டியாக செம்மையாக செய்யவில்லை. களுத்துறை முஸ்லிம் மத்திய கல்லூரியின் வருடாந்த பரிசளிப்பு விழா நேற்று நடைபெற்றது. மேல்மாகாண கல்வி அமைச்சர் ரஞ்சித் சோமவாச இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். மேல்மாகாண பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களை வெகு விரைவில் தீர்ப்பதாக இதன்போது மாகாண கல்வி அமைச்சர் குறிப்பிட்டார். பாடசாலையில் திறமைகளை வெளியிட்ட மாணவர்கள் இதன்போது கௌரவிக்கப்பட்டதுடன் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. ஹம்பந்தோட்டை மாவட்டத்தின் சில பகுதிகளில் இன்று முற்பகல் கடும் பனிமூட்டம் நிலவியது. அதன் காரணமாக சிறிபோபுர கன்னூர் ஆகிய பகுதிகளின் வீதிகளில் ஊடான போக்குவரத்துக்கும் பாதிப்பு ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். திருகோணமலை ஹபரண பிரதான வீதியில் கல்லூய போலீஸ் நிலையத்துக்கு அருகில் சட்டவிரோதமாக ஆடுகளை ஏற்றி சென்ற வேன் ஒன்றை போலீசார் சுற்றி வளைத்துள்ளனர். கந்தளாய் பகுதியிலிருந்து நாரம்பலவிற்கு 45 ஆடுகளை கொண்டு செல்வதற்கு இவர்கள் முற்பட்டுள்ளனர். வேனுடன் 3 சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவடைகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் அடுத்த பிரதான செய்தியை 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.